ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனலில் திருமலை, திருப்பதி, தலக்கோனா மற்றும் ஒண்டிமிட்டாவில் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய ரூம்களை எப்படி ஆன்லைனில் புக் பண்ணலாம் என்ற தகவல்களை பற்றி பார்க்கலாம். நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதியில் ஆன்லைனில் ரூம் புக் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு திருமலை தரிசன டிக்கெட் இருக்க வேண்டும் என்பது அவசியம். திருமலை தரிசன டிக்கெட்டை வைத்து தான் ஆன்லைனில் நம்ம ரூம் புக் பண்ண முடியும். ஒரே மொபைல் நம்பர் லாகின்லேருந்து மினிமம் 2 பேருக்கு நீங்கள் தரிசன டிக்கெட் புக் செஞ்சிருந்தால் மட்டும்தான் புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகும். அந்த லிங்கை கிளிக் செய்து நம்ம ஆன்லைனில் ரூம் புக் பண்ண முடியும். ஒரு மொபைல் நம்பர் லாகின்லேருந்து ஒருத்தருக்கு மட்டும்தான் நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்கன்னா புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகாது, ஆன்லைன்லையும் ரூம் புக் பண்ண முடியாது. தனி ஒரு நபருக்கு டிடிடி திருமலை மற்றும் திருப்பதியில் ஆன்லைன் ஆனாலும் ஆஃப்லைன் ஆனாலும் ரூம்ஸ் கொடுப்பது கிடையாது. ஒரு தரிசன டிக்கெட்டை வைத்து ஐதர் திருமலை அல்லது திருப்பதியில் ரூம் புக் பண்ண முடியும். ஒரு தரிசன டிக்கெட்டுக்கு ஒரு டிடிடி ரூம் தான் நமக்கு கிடைக்கும். திருச்சானூர் தொல்லப்பா கார்டன்ஸ், தலக்கோனா மற்றும் ஒண்டிமிட்டாவில் நீங்கள் ஆன்லைனில் ரூம் புக் பண்ணுறதுக்கு தரிசன டிக்கெட் இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. நீங்கள் திருமலை தரிசனத்திற்காக ரூம் புக் பண்ணுறீங்கன்னா திருமலை அல்லது திருப்பதியில் ரூம் புக் பண்ணிக்கோங்க, அல்லது திருச்சானூரில் கூட நீங்கள் ரூம் புக் பண்ணிக்கலாம். தலக்கோனாவில் வாட்டர் ஃபால்ஸும் சிவபெருமான் கோவிலும் இருக்குது. அந்த இரண்டையும் சுற்றி பார்க்க நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தலக்கோனாவில் நீங்கள் ரூம் புக் பண்ணிக்கலாம். தலக்கோனா திருப்பதியிலிருந்து சுமார் 60 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அதே போல் ஒண்டிமிட்டாவில் இருக்கக்கூடிய ராமர் கோவில் தரிசனம் செய்ய விருப்பப்பட்டால் நீங்கள் ஒண்டிமிட்டாவில் ரூம் புக் பண்ணிக்கலாம். ஒண்டிமிட்டா திருப்பதியிலிருந்து 120 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. திருப்பதிக்கு நீங்கள் பஸ்ஸில் வர்றீங்க, பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ரூம் இருந்தால் வசதியாக இருக்கும் என்றால் நீங்கள் ஸ்ரீனிவாசம் கெஸ்ட் ஹவுஸோ அல்லது மாதவம் கெஸ்ட் ஹவுஸ்லேயோ நீங்கள் ரூம் புக் பண்ணிக்கலாம். ஸ்ரீனிவாசம் கெஸ்ட் ஹவுஸும் மாதவம் கெஸ்ட் ஹவுஸும் ரெண்டுமே ஒரே கேம்பஸுக்குள்ளே பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்டிங்ஸ். திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் உங்களுக்கு ரூம் தேவைப்பட்டால் விஷ்ணு நிவாசம் கெஸ்ட் ஹவுஸில் நீங்கள் ரூம் புக் பண்ணிக்கலாம். விஷ்ணு நிவாசம் கெஸ்ட் ஹவுஸில் ஆன்லைன்லேயும் ரூம் கொடுப்பாங்க, ஆஃப்லைன்லேயும் ரூம் கொடுப்பாங்க. ஸ்ரீனிவாசம் அண்ட் மாதவம் கெஸ்ட் ஹவுஸ்லையும் தொல்லப்பா கார்டன்ஸ்லையும் ஆன்லைனில் மட்டும்தான் ரூம் இஷ்யூ பண்ணுவாங்க, ஆஃப்லைனில் ரூம் கொடுக்க மாட்டாங்க. டிடிடி ரூம்ஸ் ஆன்லைனில் புக் பண்ணுறதுக்கு இதில் ஏதாவது ஒரு தரிசன டிக்கெட் உங்ககிட்ட இருக்கணும். எலக்ட்ரானிக் லக்கி டிப். எலக்ட்ரானிக் லக்கி டிப் மூலமாக ஒரே மொபைல் நம்பர் லாகின்லேருந்து 2 பேர் செலக்ட் ஆகியிருந்தீங்கன்னா அந்த தரிசன டிக்கெட்டை வைத்து நீங்கள் ஆன்லைனில் ரூம் புக் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ், வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ், அங்க பிரதட்சணம் டிக்கெட்ஸ், சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கான தரிசன டிக்கெட், 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட். இதில் எந்த தரிசன டிக்கெட் நீங்கள் வைத்திருந்தாலும் ஒரே மொபைல் நம்பர் லாகின்லேருந்து மினிமம் 2 பேருக்கு புக் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஆன்லைனில் ரூம் புக் பண்ண முடியும். வரக்கூடிய இந்த தரிசன டிக்கெட் எல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அந்த தரிசன டிக்கெட்டை வைத்து ஆன்லைனில் ரூம் புக் பண்ண முடியாது. அது எந்த தரிசன டிக்கெட்டுகள் என்று பார்த்தீங்கன்னா 200 ரூபாய் திருச்சானூர் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட், டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸினுடைய ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் மற்றும் ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட்ஸ். இந்த 3 டிக்கெட்ஸ் நீங்கள் புக் பண்ணுறீங்க. உங்களுக்கு திருமலை அல்லது திருப்பதியில் ரூம் தேவைப்பட்டால் நீங்கள் ஆஃப்லைனில் நேரடியாக போய் தான் ரூம் புக் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் எந்த தரிசன டிக்கெட் வைத்திருந்தாலும் ஆன்லைனில் ரூம் புக் பண்ணுறதுக்கு டிடிடி ஜென்ரல் அகாமடேஷன் புக்கிங் எப்போ ஓப்பன் பண்ணுறாங்களோ அந்த நாளில் தான் நம்ம ஆன்லைனில் ரூம் புக் பண்ணிக்க முடியும். எந்த தரிசன டிக்கெட் இருந்தாலும் இதே ப்ராசஸ் தான். இப்போ டிக்கெட் எப்படி புக் பண்ணணும் என்பதை பற்றி பார்க்கலாம். ரூம் புக்கிங் ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் எந்த மொபைல் நம்பரில் தரிசன டிக்கெட் புக் பண்ணிங்களோ அதே மொபைல் நம்பரில் டிடிடி ஆப்பும் லாகின் செஞ்சு வச்சுக்கோங்க, வெப்சைட்டும் லாகின் செஞ்சு வச்சுக்கோங்க. உங்ககிட்ட 2 மொபைல்ஸ் இருக்குது, ஒரு மொபைல் ஒரு லேப்டாப் இருக்குன்னா எல்லா டிவைசஸ்லையுமே நீங்கள் ஆப்பும் லாகின் செஞ்சு வச்சுக்கோங்க, வெப்சைட்டும் லாகின் செஞ்சு வச்சுக்கோங்க. எக்ஸாக்டாக புக்கிங் ஓப்பன் ஆன உடனே பில்கிரிம் சர்வீசஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய அகாமடேஷன் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் காமிக்கும். வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் எந்த டிவைஸில் குறைவாக காமிக்குதோ அந்த டிவைஸில் நீங்கள் புக்கிங் பண்ணுறதுக்கு ப்ரொசீட் பண்ணுங்கள். வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் 00 ஆன உடனே இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் டிஸ்பிளே ஆகும். அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ கேலண்டர் பேஜ் ஓப்பன் ஆகியிருக்கும். அதில் ஃபஸ்ட்டு செலக்ட் லொக்கேஷன் என்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா திருமலா எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ்,
திருப்பதி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ், ஜஸ்ட் திருப்பதி என்று இருக்கும். அதற்கடுத்து ஒண்டிமிட்டா, அதற்கடுத்து தலக்கோனா என்று 5 லொக்கேஷன் நமக்கு டிஸ்பிளே ஆகும். உங்ககிட்ட தரிசன டிக்கெட் இருக்குது. அந்த தரிசன டிக்கெட்டை வைத்து திருமலை அல்லது திருப்பதியில் ரூம் புக் பண்ண போகிறீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ் என்று இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷனை செலக்ட் செய்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ண ப்ரொசீட் பண்ணலாம். உங்ககிட்ட எந்த தரிசன டிக்கெட்டும் இல்லை, நீங்கள் தொலப்பா கார்டன்ஸில் ரூம் புக் பண்ண போகிறீங்கன்னா ஜஸ்ட் திருப்பதின்னு கொடுத்துருக்கக்கூடிய அந்த லொக்கேஷன் செலக்ட் பண்ணாலே தொலப்பா கார்டன்ஸ் ரூம் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம். அல்லது ஒண்டிமிட்டா அல்லது தலக்கோனாவில் நீங்கள் ரூம் புக் பண்ண போகிறீங்கன்னா அந்த லொக்கேஷனை சூஸ் பண்ணி நீங்கள் ரூம் புக் பண்ண ப்ரொசீட் பண்ணலாம். திருமலா அல்லது திருப்பதியில் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ் என்ற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் செஞ்சீங்கன்னா பேஜ் ஆட்டோமேட்டிக்காக புக்கிங் ஹிஸ்ட்ரி பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகிடும். அங்கே நீங்கள் எந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்களோ அதை செலக்ட் சர்வீஸ் கிளிக் செய்து நீங்கள் அந்த தரிசன டிக்கெட்டை செலக்ட் பண்ணிக்கணும். உங்களுடைய தரிசன டிக்கெட்டுக்கு கீழே புக் அக்காமடேஷன் லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணணும். அந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே மறுபடியும் இதே கேலண்டர் பேஜுக்கு உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகும். மறுபடியும் இப்போ நீங்கள் லொக்கேஷன் செலக்ட் பண்ணணும், செக்இன் டைம் ஸ்லாட் செலக்ட் பண்ணணும், நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் செலக்ட் பண்ணணும். இந்த செக்இன் டைம் ஸ்லாட் 24 ஹவர்ஸ் ஃபார்மெட்டில் இருக்கும். ஒரு நாளில் இருக்கக்கூடிய 24 மணி நேரத்தை 4ஆக டிவைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த செக்இன் டைம் ஸ்லாட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இந்த செக்இன் டைம் ஸ்லாட் நீங்கள் ரூம் ரெசிப்டை ஸ்கேன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் செலக்ட் பண்ணுறீங்க. இந்த 6 மணி நேரம் தான் நீங்கள் ரூமில் ஸ்டே பண்ணணும் என்பது கிடையாது. இந்த 6 மணி நேரம் என்பது நீங்கள் எந்த லொக்கேஷனில் ரூம் புக் பண்ணியிருக்கீங்களோ அந்த லொக்கேஷனுக்கு ரீச் ஆகி அந்த 6 மணி நேரத்திற்குள்ள உங்களுடைய ரூம் ரெசிப்டை ஸ்கேன் பண்ணிடணும். இந்த 6 மணி நேரத்திற்கு ஜஸ்ட் 1 செகண்ட் நீங்கள் டிலேயாக போனாலும் உங்களுடைய ரூம் ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமால் கேன்சல் செய்யப்படும். அதற்கடுத்து நீங்கள் ரூமுக்காக யார்கிட்டையுமே ரெக்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த 6 மணி நேர செக்இன் டைம் ஸ்லாட் செலக்ட் பண்ணுறப்போ கவனமாக இருந்துக்கோங்க. அதற்கடுத்து தேதி செலக்ட் பண்ணணும். 2 தேதி மட்டும்தான் நீங்கள் ரூம் புக் பண்ணுறதுக்கு க்ரீன் கலரில் டிஸ்பிளே ஆகும். உங்களுடைய தரிசன நாள், உங்களுடைய தரிசனத்திற்கு முதல் நாள். இந்த 2 நாளில் எப்போ நீங்கள் இந்த லொக்கேஷனுக்கு போய் ரீச் ஆவீங்க, உங்களுக்கு எப்போ கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அதற்கேற்றாற் போல் அந்த டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் திருமலா லொக்கேஷன் ரூம் புக் பண்ணுறீங்கன்னா டேரிஃப் மட்டும்தான் சூஸ் பண்ண முடியும். அதாவது ரூம் ரெண்ட் மட்டும்தான் நம்ம சூஸ் பண்ண முடியுமே தவிர்த்து கெஸ்ட் ஹவுஸை செலக்ட் பண்ண முடியாது. இதே நீங்கள் திருப்பதி லொக்கேஷனுக்கு ரூம் புக் பண்ணுறீங்கன்னா கெஸ்ட் ஹவுஸும் செலக்ட் பண்ணிக்கலாம், டேரிஃபும் உங்களுக்கு ஏற்றாற் போல் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எல்லா லொக்கேஷனில் இருக்கக்கூடிய டிடிடி ரூம்ஸினுடைய ரெண்ட் டீட்டெயில்ஸும் அந்த ரூமில் என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் என்பதும் இப்போ நீங்கள் கரண்ட்டாக வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. எந்த ரூம் நீங்கள் புக் பண்ணலாம் என்பதை பற்றி ப்ரீ பிளான் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரூம் டேரிஃப் அண்ட் கெஸ்ட் ஹவுஸ் செலக்ட் செய்த பிறகு கீழே இருக்கக்கூடிய கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்த பேஜில் நீங்கள் யார் 2 பேரினுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் செலக்ட் பண்ணணும் என்பது உங்களுடைய தரிசன டிக்கெட்லேருந்தே ஆட்டோமேட்டிக்காக டீட்டெயில்ஸ் ஃபெச் ஆகி இருக்கும். அதில் 2 பேரினுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். அதை செலக்ட் பண்ண பிறகு கீழே கண்டினியூ டு பேமெண்ட் என்ற பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ரூம் ரெண்ட் பேமெண்ட் பண்ணுறதுக்கான பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகியிருக்கும். பேமெண்ட் பண்ணுறதுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. யூபிஐ, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அண்ட் நெட் பேங்கிங் ஆப்ஷன் இருக்கும். இதில் எந்த ஆப்ஷன் உங்களுக்கு கன்வீனியன்ட்டோ, எந்த ஆப்ஷன் உங்ககிட்ட இருக்கோ அந்த ஆப்ஷன் செலக்ட் செய்து நீங்கள் பேமெண்ட் செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரூம் புக்கிங் நம்பரும் ரூம் ரெசிப்ட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு டவுன்லோட் பட்டனும் கொடுத்துருப்பாங்க. அந்த டவுன்லோட் பட்டனை கிளிக் செய்து நீங்கள் ரூம் ரெசிப்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைனா புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போய் அகாமடேஷன் செலக்ட் செய்து உங்களுடைய அகாமடேஷன் பக்கத்தில் ஒரு சின்ன டவுன் ஆரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா வியூ ரெசிப்ட் என்ற லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணால் டிக்கெட்டும் அதற்கு கீழே டவுன்லோட் பட்டனும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அது மூலமாகவும் நீங்கள் உங்களுடைய டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் திருமலா லொக்கேஷனில் ரூம் புக் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் ரூம் புக் செய்த தேதி அன்று திருமலைக்கு போய் சிஆர்ஓ ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஏஆர்பி கவுண்டரில் உங்களுடைய ரூம் ரெசிப்டை ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் செய்து 15 நிமிடத்திற்குள்ளேயே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் வரும். அந்த எஸ்எம்எஸில் உங்களுக்கு எந்த கெஸ்ட் ஹவுஸில் எந்த ரூம் நம்பர் அலாட் ஆகியிருக்கு, அந்த கெஸ்ட் ஹவுஸ் போகிறதுக்கான கூகுள் மேப் லொக்கேஷன், அந்த கெஸ்ட் ஹவுஸில் எத்தனை மணிக்குள்ளே நீங்கள் வந்து உங்களுடைய ரூம் எடுத்துக்கணும் போன்ற எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். அதற்கடுத்து ஒரு செகண்ட் மெசேஜ் வரும்.
அந்த மெசேஜில் நீங்கள் எப்போ ரூம் வெக்கேட் பண்ணி கொடுக்கணும் என்ற அந்த டைம் டீட்டெயில்ஸும் இருக்கும். நீங்கள் ரூம் ரெசிட் ஸ்கேன் செய்த நேரத்தில் இருந்து 24 மணி நேரம் வரைக்கும் உங்களுக்கு அலாட் ஆகியிருக்கக்கூடிய அந்த ரூமில் நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். இந்த ரூம் சிஸ்டமே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அலாட் பண்ணி கொடுக்கக்கூடிய காரணத்தினால இந்த கெஸ்ட் ஹவுஸில் எங்களுக்கு ரூம் வேணும், எங்களுக்கு இந்த ரூம் கொடுங்க அப்படி என்று நீங்கள் யார்கிட்டையுமே போய் ரெக்வெஸ்ட் பண்ண முடியாது. எந்த ரூம் நமக்கு அலாட் ஆகி வந்திருக்கோ அந்த ரூமில் தான் நம்ம ஸ்டே பண்ணணும். இதே நீங்கள் திருப்பதியில் ரூம் புக் பண்ணியிருக்கீங்கன்னா எந்த கெஸ்ட் ஹவுஸில் நீங்கள் ரூம் புக் பண்ணியிருக்கீங்களோ அந்த கெஸ்ட் ஹவுஸினுடைய ரிசப்ஷன் ஆஃபீஸுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த 6 மணி நேர செக்இன் டைம் ஸ்லாட்டுக்குள்ளே நீங்கள் போய் உங்களுடைய ரூம் ரிசிப்டை அவங்கக்கிட்ட கொடுத்துடணும். நீங்கள் மாதவம் கெஸ்ட் ஹவுஸில் ரூம் புக் பண்ணியிருந்தாலும் ரூம் செக்இன் பண்ணுறதுக்கு அதற்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம் கெஸ்ட் ஹவுஸில் இருக்கக்கூடிய ரிசப்ஷன் ஆஃபீஸில் போய் தான் செக்இன் பண்ணணும். அங்கேருந்து உங்களுக்கு மாதவம் கெஸ்ட் ஹவுஸுக்கு ரீடைரக்ட் பண்ணி விடுவாங்க. திருமலை ஆனாலும் திருப்பதி ஆனாலும் உங்களுக்கு அலாட் ஆகியிருக்கக்கூடிய அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்த பிறகு அந்த ரிசப்ஷன் ஆஃபீஸில் உங்களுடைய ரூம் ரெசிப்டை கொடுக்கணும், உங்களுடைய ஆதார் கார்டை கொடுக்கணும். இதை எல்லாமே வெரிஃபை பண்ணி பார்த்த பிறகு உங்ககிட்ட மொபைல் நம்பர் கேட்டு வாங்கி நோட் பண்ணிப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய வெப் கேமராவில் ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. அதற்கப்புறம் ஒரு ரூம் ஸ்லிப் உங்கள் கையில் கொடுப்பாங்க, கூடவே ரூம் கீ கொடுத்துடுவாங்க. கீழ்த்திருப்பதியில் நீங்கள் ரூம் புக் பண்ணியிருந்தாலும் எந்த ரூம் நமக்கு சிஸ்டம் அலாட் செஞ்சு கொடுத்துருக்கோ அந்த ரூமில் தான் நம்ம ஸ்டே பண்ண வேண்டியிருக்கும். வேறு ரூம் மாற்றி கொடுங்கன்னு யார்கிட்டையுமே போய் ரெக்வெஸ்ட் பண்ண முடியாது. அடுத்து ஒரு நாளுக்கு நமக்கு ரூம் அலாட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. செகண்ட் டே எக்காரணம் கொண்டு உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் தேவைப்பட்டால் ஃபஸ்ட்டு டே நீங்கள் ரூம் கீ வாங்கும் போதே ரூம் கீ கொடுக்குறவங்க கிட்ட உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் தேவைப்படுது என்பதை நீங்கள் ரெக்வெஸ்ட் பண்ணி பார்க்கணும். சப்போஸ் ரூம் அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னா உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ரூம் அவைலபிலிட்டி இல்லைன்னா ரூம் அவைலபிலிட்டி கிடையாது, நீங்கள் கரெக்டாக 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுடைய மொபைலில் வந்திருக்கக்கூடிய அந்த டைம் ஸ்லாட்டில் நீங்கள் வெக்கேட் பண்ணி கொடுத்துடுங்க என்பதையும் இமீடியட்டாக இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. திருமலை மற்றும் திருப்பதியில் ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு இதுதான் ப்ரொசீஜர். ரூம் புக் பண்ணக்கூடிய சமயத்தில் 2 பேரினுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் செலக்ட் செய்து தான் நம்ம ரூம் புக் பண்ணியிருப்போம். அந்த 2 பேர் தான் ரூமில் ஸ்டே பண்ணணும் என்பது கிடையாது. எத்தனை பேர் வேண்டுமானாலும் நமக்கு அலாட் ஆகியிருக்கக்கூடிய அந்த ஒரு ரூமில் நம்முடைய கன்வீனியன்ஸ் பொறுத்தும் அட்ஜஸ்ட்மெண்ட் பொறுத்தும் ஸ்டே பண்ணிக்கலாம். ரிசப்ஷன் ஆஃபீஸில் ரூம் ஸ்லிப் கொடுக்குறப்போ நம்மக்கிட்ட கேட்டுப்பாங்க, எத்தனை ஜென்ட்ஸ் எத்தனை லேடிஸ் ரூமில் ஸ்டே பண்ண போகிறீங்கன்னு கேட்பாங்க. அப்போது நம்ம அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தால் போதும். ஸோ எத்தனை பேர் வேண்டுமானாலும் அலாட் ஆகக்கூடிய ரூமில் ஸ்டே பண்ணிக்கலாம், அது எதுவுமே பிரச்சனை கிடையாது. அடுத்த முக்கியமான ரூல், எந்த 2 பேர் நீங்கள் செலக்ட் செய்து ரூம் புக் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுடைய நேம்ஸ் தான் ரூம் ரெசிப்டில் டிஸ்பிளே ஆகும். அந்த 2 பேரில் ஒருத்தராவது ரூம் கீ வாங்குறப்போ இருக்கணும். 2 பேருமே இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, 2 பேரும் இருக்கணும் என்பதும் அவசியம் கிடையாது. 2 பேரில் யாராவது ஒருத்தர் இருந்தால் போதும், பட் யாராவது ஒருத்தர் இருக்கணும். அவங்க கையில் தான் அவங்க ஆதார் கார்டை வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்கள ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவங்க ரூம் கீ கொடுப்பாங்க. 2 பேரும் வர முடியல, நாங்கள் ரூம் ரெசிப்ட் எடுத்துகிட்டு போனால் எங்களுக்கு ரூம் கொடுப்பாங்களான்னா அப்படி கொடுக்கவே மாட்டாங்க. அந்த ரெசிப்டில் இருக்கக்கூடிய 2 பேரில் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் அவங்க கையில் மட்டும்தான் ரூம் கீ கொடுப்பாங்க. அதே போல் ரூம் கீ வாங்குறப்போ மினிமம் 2 பர்சன்ஸாவது இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ரூம் கீ கொடுப்பாங்க. உங்களுக்கு அலாட் ஆகியிருக்கக்கூடிய ரூமில் நீங்கள் 24 மணி நேரம் ஸ்டே பண்ணிட்டீங்க. எக்ஸ்டென்ஷன் கேட்டு அதுவும் அப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா செகண்ட் டேயும் ஸ்டே பண்ணிட்டீங்க. தேர்ட் டேயும் ஸ்டே பண்ணலாமான்னா ஸ்டே பண்ண முடியாது. தேர்ட் டே யாருக்குமே ரூம் கொடுக்க மாட்டாங்க. நமக்கு அலாட் ஆகக்கூடிய ரூமில் மேக்ஸிமம் 2 நாட்கள் தான் நம்ம தங்க முடியும். தேர்ட் டே நீங்கள் யார்கிட்டையும் சொல்லாமல் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் அவங்க உங்களுடைய ரூமில் இன்னொரு லாக் போட்டு போயிடுவாங்க. அதற்கப்புறம் நீங்கள் வெளியே போயிருந்தீங்கன்னா மறுபடியும் ரிசப்ஷன் ஆஃபீஸுக்கு வந்து என்ன பெனல்ட்டியோ அதை கட்டிட்டு அதற்கப்புறம் அவங்க ரூம் கீ ஓப்பன் பண்ண பிறகு தான் வெக்கேட் செஞ்சு கொடுக்க முடியும். ஸோ மேக்ஸிமம் ஒரு ரூமில் 2 நாட்கள் மட்டும்தான் தங்க முடியும். ரூம் வெக்கேட் செய்யக்கூடிய சமயத்தில் அவங்க கொடுத்த ரூம் ஸ்லிப்பும் ரூம் கீயும் கொண்டு போய் ரிசப்ஷன் ஆஃபீஸில் கொடுக்கணும். யார் ரூம் கீ வாங்குறப்போ வெப் கேமராவில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டீங்களோ அதே நபர் தான் ரூம் கீ ரிட்டர்ன் பண்ணிவிட்டு மறுபடியும் வெப் கேமராவில் ஃபோட்டோ எடுத்துக்கணும். ரூம் கீ வாங்குறப்போ எடுத்த ஃபோட்டோவும் ரூம் கீ ரிட்டர்ன் பண்ணுறப்போ எடுத்த ஃபோட்டோவும் மேட்ச் ஆனால் மட்டும்தான் காஷன் டெபாசிட் நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகும், இல்லைன்னா ரீஃபண்ட் ஆகாது. காஷன் டெபாசிட் 3லிருந்து 7 பேங்கிங் ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு நாள் ஸ்டே பண்ணியிருந்தீங்கன்னா அதற்குரிய ரூம் ரெண்ட்டை காஷன் டெபாசிட்டில் கழிச்சிட்டு மீதம் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க. சில கெஸ்ட் ஹவுசஸில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக தங்கின ஒரு நாளுக்கு கேஷாவோ அல்லது யூபிஐ மூலமாகவோ அவங்க அந்த அமௌண்ட் கலெக்ட் பண்ணிப்பாங்க. நீங்கள் ரூம் வெக்கேட் பண்ண உடனே உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு மெசேஜ் வரும், நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ரூம் வெக்கேட் பண்ணிட்டீங்க என்ற மெசேஜ் உங்களுக்கு வரும்.
அடுத்த முக்கியமான விஷயம், ஒரு தரிசன டிக்கெட்டை வைத்து ஐதர் திருமலை அல்லது திருப்பதியில் ஒரு ரூம் வாங்க முடியும். அதே போல் ஒரு மொபைல் நம்பர் லாகினுக்கு 30 நாட்களுக்கு ஒரு முறை தான் நம்ம ரூம் வாங்க முடியும். உங்களுடைய மொபைல் நம்பர் யூஸ் செய்து ஆன்லைன் மூலமாகவோ ஆஃப்லைன் மூலமாகவோ ஒரு முறை ரூம் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஸ்டே பண்ண நாளில் இருந்து 30 நாட்களுக்கு பிறகு தான் மறுபடியும் அதே மொபைல் நம்பரை வைத்து ஆன்லைன் மூலமாகவோ ஆஃப்லைன் மூலமாகவோ நீங்கள் ரூம் புக் பண்ண முடியும். ஸோ 30 நாளுக்கு ஒரு முறை தான் ஒரு மொபைல் நம்பருக்கு ரூம் கொடுப்பாங்க. அதனால் தரிசன டிக்கெட் புக் பண்ணுறப்போ எந்த மொபைல் நம்பர் மூலமாக டிக்கெட் புக் பண்ணுறீங்களோ அந்த மொபைல் நம்பரில் லாஸ்ட்டு 30 நாட்களில் ஏதாவது ஒரு முறை அகாமடேஷன் புக் பண்ணியிருக்கீங்களா என்பதை ஒரு முறை என்ஷூர் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் அந்த மொபைல் நம்பரில் நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. அடுத்து, ஒரு மொபைல் நம்பருக்கு ஒரு ரூம் தான் கொடுப்பாங்கன்னா, நாங்கள் நிறைய பேர் சேர்ந்து திருமலை தரிசனத்திற்கு போகிறோம், எங்களுக்கு ஒரு ரூம் கிடைச்சா பத்தாது, எங்களுக்கு ஒரு 2 ரூம் அல்லது 3 ரூம் தேவைப்படுதுன்னு சொல்லக்கூடியவங்க தரிசன டிக்கெட் புக் பண்ணும் போதே ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் 8 பேர் போகிறீங்க, உங்களுக்கு ஒரு 3 ரூம் தேவைப்படுதுன்னா முதல்ல ஒரு 3 பேருக்கு ஒரு மொபைல் நம்பர் மூலமாக தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. இன்னொரு மொபைல் நம்பரில் இன்னொரு 3 பேருக்கு தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு மொபைல் நம்பரில் மீதம் இருக்கக்கூடிய 2 பேருக்கு தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் சேம் டைம் புக் பண்ணணும். ஒரு 3 பேருக்கு நீங்கள் டிக்கெட் புக் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த மொபைல் நம்பரில் அவங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணி முடித்த பிறகு இன்னொருத்த 3 பேருக்கு நீங்கள் புக் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்குள்ளே டிக்கெட் வேகமாக காலியாக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் சேம் டைம் 3 டிஃப்ரெண்ட் மொபைல் நம்பர்ஸில் லாகின் பண்ணி ஒரு 3 பேருக்கு ஒரு நம்பர்லையும் இன்னொரு 3 பேருக்கு ஒரு நம்பர்லையும் இன்னொரு 2 பேருக்கு ஒரு நம்பர்லையும் நீங்கள் ரூம் புக் பண்ணிட்டீங்கன்னா 3 மொபைல் நம்பரில் ரூம் புக் பண்ண காரணத்தினால ஒவ்வொரு மொபைல் நம்பருக்கும் ஒவ்வொரு ரூம் கிடைக்கும். ஸோ 3 ரூம்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். ஆனால் ஒரு மொபைல் நம்பர்லேருந்து மினிமம் 2 தரிசன டிக்கெட்டாவது புக் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகும், நீங்கள் ஆன்லைன்லேயும் ரூம் புக் பண்ண முடியும். இதே நீங்கள் திருமலைக்கு தான் இந்த 3 ரூம்ஸும் புக் பண்ணுறீங்கன்னா ஒரே கெஸ்ட் ஹவுஸ்லேயே 3 பேருக்கும் ரூம் அலாட் ஆகும் என்பது சொல்ல முடியாது. வேறு வேறு இடத்துல கூட கிடைக்கலாம். நமக்கு லக் இருந்தால் ஒரே இடத்துல கூட கிடைக்கலாம். ஆனால் திருப்பதி லொக்கேஷன்னா நீங்கள் கெஸ்ட் ஹவுஸ் செலக்ட் பண்ணக்கூடிய காரணத்தினால ஒரே கெஸ்ட் ஹவுஸ்லேயே 3 ரூம்ஸுமே நமக்கு அலாட் ஆகிடும். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.